ஏரியில் கலந்த ரசாயன கழிவுகள், ஆயிரக்கணக்கான மீன்கள் உயிரிழப்பு. அருகே உள்ள பொன்னேரி ஏரியில் தொழிற்சாலை ரசாயன கழிவுகள் கலந்ததால் ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து மிதந்து வருகின்றன. இதனால் சுற்றுவட்டார மக்களால் கடும் நாசமாகிய துர்நாற்றம் மற்றும் உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் நிலையில் உள்ளது. பொன்னேரி ஏரி சாலமேடு மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு முக்கிய நீர் ஆதாரமாக இருந்து வருகிறது. இந்த ஏரியை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு மீன்வள வளர்ப்புக்காக சுரேஷ் என்பவர் குத்தகைக்கு பெற்றிருந்தார். இந்நிலையில் அருகிலுள்ள துணிக்கடை மற்றும் பிராந்தி தயாரிக்கும் ஆலயத்திலிருந்து வெளியேறும் ரசாயன கழிவுகள் ஏரிக்கு செல்லும் வாய்க்கால் மூலம் ஏரி நீரில் கலந்துள்ளன. இதையடுத்து தண்ணீரில் துர்நாற்றம் வீசியதுடன் ஏரியில் வளர்ந்த ஆயிரக்கணக்கான மீன்கள் உயிரிழந்துள்ளன. இது குறித்து சாலமேடு பொன்னேரி பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் பலமுறை புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 1 மாதத்திற்குள் மீன்கள் விற்பனைக்கு தயாராக இருந்த நிலையில் திடீரென ஏற்பட்ட இந்த பாதிப்பு எங்களுக்கு பல லட்சம் ரூபாய் நஷ்டமாக அமைந்துள்ளது என குத்தகையாளர் சுரேஷ் வேதனை தெரிவித்துள்ளார். தற்போது இறந்த மீன்களை நாய்கள் மற்றும் பறவைகள் தின்று வருவதால் ஏரி சுற்றுப்பகுதிகளில் கடும் துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் குடியிருப்பு பகுதிகளில் வாழும் மக்களுக்கு சுகாதார பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பொதுமக்கள் கடும் அச்சத்துடன் உள்ளனர். இந்த சம்பவம் குறித்து உடனடியாக விசாரணை நடத்தி ரசாயன கழிவுகளை அனுப்பியதாக கூறப்படும் ஆலைகளின் மீது கடும் நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்துள்ளனர்.